யோகாசிரமத்திலிருந்து சாந்தி பாலச்சந்திரன். நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு மகாபாரத கதையுடன். ஒரு சமயம் மகாபாரத போர் நடந்துகிட்டு இருக்குது. அப்போ காந்தாரின்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் தெரியும். காந்தாரி கேரக்டர். கண்ணை கட்டிக்கிட்டு கணவனுக்காக வாழ்நாள் எல்லாமே உலகத்தை பார்க்காம வாழ்ந்தவங்க. ஒரு மனைவினா எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன் உதாரணமாக இருந்தவங்க. தன் கணவன் பார்க்க முடியாத ஒரு உலகத்தை தானும் பார்க்க விரும்பலை அவங்க. அதனால அவங்க திருமண நாள் அன்னைக்கு கண்ணை கட்டினவங்க. அதுக்கப்புறம் அவங்க வாழ்நாளில் கண்ணை திறந்து பார்க்கவே இல்லை இந்த உலகத்தை. அவங்களுக்கு 100 மகன்கள். ஒரு 100 மகன்கள் இருந்தாங்க. அதில் பாரத போரில் 99 மகன்கள் இறந்துடுறாங்க. கடைசியாக துரியோதனன் ஒருத்தர் இருக்கிறாரு. அவரை எப்படியாவது காப்பாற்றணும்னு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. அப்போ மகனை கூப்பிட்டு, துரியோதனா நீ போய் தெப்பத்தில் நீராடிட்டு நியூடாக வர சொல்கிறாங்க. பிறந்த மேனியோட முன்னாடி வந்து நில்லுன்னு சொல்கிறாங்க. எப்படி பிறந்தியோ அப்படி வந்து நில்லுன்னு சொல்கிறாங்க. தாய் பேச்சுக்கு மறு பேச்சு பேசாத துரியோதனன் போய் தெப்பத்தில் குளிச்சுட்டு அப்படியே வர்றாரு. வரும்போது கிருஷ்ண பரமாத்மா இடையில வந்துடுறாரு. அவருக்கு தெரியும் தானே எல்லாமே. அவர் பாரத போரை முடிக்கணும், துரியோதனனை கொல்லணும். அதுக்காக என்ன செய்கிறாரு, ஓடி வந்து நல்லவர் மாதிரி துரியோதனன்ட்ட, துரியோதனா என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. எங்கள் அம்மா வர சொல்லியிருக்காங்க, நான் போகிறேன். 6 அடி வளர்ந்துருக்கு, அவனுக்கு அறிவு இல்லையா, இந்த இலையை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு வாழை இலையை கொடுக்குறாரு. அவரும் சரி ஆமாம் அவர் சொல்கிறது கரெக்டு தான் நினச்சிக்கிட்டு வாழை இலையை குறிப்பிட்ட இடத்துல வச்சு மறைச்சிக்கிட்டு அவர் போய் அம்மா முன்னாடி நிற்கிறாரு. வந்துட்டு துரியோதனான்னு கேட்குறாங்க. ஆமாம் நான் சொன்ன மாதிரி நிற்கிறேம்மான்னு சொல்கிறாரு. அந்த வாழை இலையை வச்சேங்கிறத அம்மா கிட்ட அவர் என்ன செய்யலை, ஷேர் பண்ணலை. வந்து நிற்கிறேன்னு சொல்லிடுறாரு. அம்மா என்ன பண்ணுறாங்க, காந்தாரி கண்கட்டை அவிழ்க்கிறாங்க. தலையிலேருந்து கால் வரைக்கும் ஸ்கேன் பண்ணுற மாதிரி பையனை பார்க்குறாங்க. அவங்களோட சக்தி கண் வழியாக ஒரு சக்தி அவருக்கு போகுது. பார்த்தா ஒரு இடத்துல வாழை இலை இருக்குது. அடடா தப்பு பண்ணிட்டியே துரியோதனா அப்படின்னு சொல்லி நடுங்குறாங்க, பதறாங்க. திரும்ப ஃபுல்லாக பார்த்துட்டு கண்கட்டை கட்டிக்கிறாங்க. துரியோதனம் பதட்டப்பட்டு, தப்பு பண்ணிட்டேன்னா என்னம்மா செஞ்சுட்டேன், நான் திரும்ப போய் திரும்ப குளிச்சுட்டு அதே மாதிரி வரேம்மா, கர்ணன் சொன்னார் அதனால நான் அதை செஞ்சுட்டேன் தவறி போய் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லை துரியோதனா நான் கடவுள் கிடையாது, ஏதோ என்னோடய சக்தியால் உன்னை காப்பாற்றணும்னு நான் நினச்சேன், நீ என்ன செய்யலை, என் பேச்சை முழுசாக கேட்கலை, இனி என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, விதி வலியதுன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. அதே மாதிரி அவர் அடுத்த நாள் போருக்கு போகிறாரு. அவரோட உடம்புல எந்த இடத்துல அடித்தாலும் அவருக்கு உயிர் போகாது. அந்த வாழை இலை மறைத்திருந்த இடத்துல அடித்தா மட்டும் அவருக்கு உயிர் போச்சு. தாயின் பார்வைங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம். தாயின் பார்வையில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எந்த விதமான கெடுதலும் வரப்போகிறதில்ல. தாயின் பார்வையில் இல்லாமல் இருந்த அந்த இடத்துல அடிபட்டு துரியோதனன் போரில் மரணம் அடைகிறாரு. பாரத போர் அதோட முடியுது. அதனால் குழந்தைகளே, நீங்கள் எல்லா விஷயங்களையும் தாயின் கண்ணோட்டத்தில் கொண்டு போங்க, பார்வைக்கு கொண்டு போங்க, சொல்லுங்கள், நல்ல அறிவுரைகளை கேட்டுக்கோங்க. தேங்க்யூ.